Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் 2024 சம்பந்தமா நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கீங்க. பல வருஷமா நாம இதை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த வீடியோ சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு அட்மிஷன் வாங்கி நல்லபடியா படிச்சிட்டு இருக்காங்க, படிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம சேனல் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. சில ஸ்டூடெண்ட் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு இன்னும் இல்லை, ஓகேவா? இப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா 2 டைப்ல ரேங்க் லிஸ்ட் வரும். ஏன்னா அதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஜென்ரல் ரேங்க் லிஸ்டாகவும் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அல்லது கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்டாகவும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அது எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, ஓகேவா? ஸோ ரேங்க் லிஸ்ட் எப்படி வெளியிடுவாங்க, அந்த என்னென்ன கண்டென்ட் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்காக தான் நான் 2023 போன வருஷம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண ஒரு காலேஜினுடைய ரேங்க் லிஸ்டையே எடுத்து ஒரு டெமோவா போட்டு ஒரு வீடியோ நேற்று கொடுத்துருந்தேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, தேங்க்யூ வெரி மச். அதுல இருக்கிற விஷயம் தான். ஆனா அதுல என்ன இருந்தது அப்படின்னா, எல்லாமே அவங்க அந்த காலேஜ் இருக்கிற எல்லா கோர்ஸுக்கும் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க ஜெனரல் ரேங்க் லிஸ்டா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஏ பிசிக்ஸ் தமிழ் மீடியத்தில் 1433 ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜில் அந்த ஒரு கோர்ஸுக்கு மட்டும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 1433 பேத்துக்குமே ரேங்க் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 1433வது ரேங்க் வரைக்கும். ஆனா அது எல்லாமே ரேங்க் எப்படி இருந்ததுன்னா கம்யூனிட்டி வைஸ் இல்ல, ஜென்ரல் ரேங்க் லிஸ்டா இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் பிசி இருக்கும், அடுத்து ஒரு எம்பிசி இருக்கும், அடுத்து இன்னொரு பிசி இருக்கும், அடுத்தது எஸ்சி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு எம்பிசி இருக்கு. இது மாதிரி எல்லாமே, அதாவது ரேங்க்கும் தான் முக்கியம். கட் ஆஃப் மார்க்கை வச்சு ரேங்க் அலாட் பண்ணிட்டாங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கம்யூனிட்டி எல்லாம் பார்க்காம ஓவராலா இருந்தது. ஸோ அது மாதிரி ரேங்க் லிஸ்டையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அல்லது கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க போன வருஷமே கூட. அதாவது இப்போ இதே மாதிரி நான் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ பிகாம் கோர்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா, பிகாம் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸினுடைய பிசி லிஸ்ட் மட்டும், அதாவது காமன் லிஸ்ட் தனியா போடுவாங்க சில காலேஜ். இவங்க பிசியில பிகாம் கேட்டு அப்ளை பண்ண பிசி கேண்டிடேட், பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸான ரேங்க் லிஸ்ட் மட்டும் தனியா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி பிசிக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு தனியா கம்யூனிட்டி பிசிக்கு மட்டும். இப்போ பிகாமுக்கு பிசி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அதே பிகாம் கோர்ஸுக்கு எம்பிசி லிஸ்ட் தனியா இருக்கும். அதே மாதிரி பிகாமுக்கு எஸ்சி எஸ்டி லிஸ்ட் தனியா இருக்கும். இது மாதிரி தனித்தனியா கம்யூனிட்டி வைஸ் லிஸ்டாவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படி வேணா வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி வைஸ் இருந்ததுன்னா இந்த கம்யூனிட்டியில இந்த கோர்ஸுக்கு என்னுடைய இந்த ரேங்க்னு அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஜெனரல் ரேங்க் லிஸ்டா பப்ளிஷ் பண்ணி இருந்தாங்கன்னா அதுல பார்த்து நீங்க எந்த கம்யூனிட்டியில எந்த ரேங்க் வரீங்கிறத நீங்க பாத்துக்கணும். ஓவராலா ஜெனரல் லிஸ்ட்ல வரக்கூடிய ரேங்க் லிஸ்ட் மட்டும் அதுல கொடுத்துருப்பாங்க. அப்ப கம்யூனிட்டி வைஸ் நீங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு 5 இது வச்சு சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் 2 பேத்துக்கு பிசி இருக்குது, அதுக்கப்புறம் எம்பிசி இருக்கு, எஸ்சி இருக்கு, அதுக்கப்புறம் எம்பிசி இருக்கு. இப்படி வச்சுக்கோங்க. முதல் 2 பிசி, ஒரு எம்பிசி, எஸ்சி, எம்பிசி, ஓகேவா? இப்ப நீங்க எம்பிசி கேண்டிடேட், ஓகேவா? எம்பிசி கேண்டிடேட் இப்போ 5வது பேர்ல இருக்கிற எம்பிசி தான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 பிசி இருக்கு, ஒரு எம்பிசி இருக்கு, அடுத்து எஸ்சி இருக்கு, அடுத்து எம்பிசி இருக்கு. அப்ப டோட்டல் ஜெனரல் அதாவது காமன் ரேங்க் லிஸ்ட்ல ஓவரால் கம்யூனிட்டி படி பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நீங்க 5வது ரேங்க்ல வரீங்க. புரியுது இல்லையா? ஆனா கம்யூனிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பிசி, நீங்க எம்பிசி தானே, எம்பிசி விட்டுருங்க. அடுத்தது எம்பிசி, அது 1. அடுத்தது எஸ்சி, அதை விட்டுருங்க. 5வது எம்பிசி, நீங்க எம்பிசி, அப்ப 2. அப்ப எம்பிசி கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க 2வது ரேங்க். காமனான ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா நீங்க 5வது ரேங்க், ஓகேவா? உங்களை கூப்பிடுறப்ப, கவுன்சிலிங் கூப்பிடுறப்ப நீங்க எம்பிசிங்கிறத வச்சு கூப்பிடுறாங்க. நீங்க எம்பிசியில 2வது ரேங்க்ல இருக்கீங்க, நீங்க போறீங்க. காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரல் காமன் லிஸ்ட்ல 5வது ரேங்க்ல இருக்கீங்க, நீங்க போறீங்க. 2 ஒண்ணுதான், ஓகேவா? ஆனா உங்களுக்கு ஜெனரல் காமன் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டியில சீட் கன்ஃபார்ம் ஆயிரும். அதுல உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா எம்பிசியில 2வது ரேங்க்ல இருக்கிறப்போ உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு 200% சான்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் ரேங்க் லிஸ்ட் எப்படி வெளியிடுவாங்க, அல்லது எப்படி வெளியிட்டா அதை நாம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம்
நீங்க அப்ளை பண்ண காலேஜ் எடுத்து பாருங்க. அதுல இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்றேன். இப்ப வெப்சைட்ல வந்து அந்தந்த காலேஜ் உங்களுடைய வெப்சைட்ல ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்ப அந்த வெப்சைட் அட்ரஸ் குடுங்க சார் அப்படின்னு சொல்லி காலேஜ் எல்லாம் நிறைய மென்ஷன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து எல்லா காலேஜினுடைய வெப்சைட்டும் எனக்கே தெரியாது. ஒண்ணுமே வேண்டாம். நீங்க கூகுள் குரோம்ல போயி நீங்க அந்த காலேஜ் நேம டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ப்ளே ஹோம் பேஜ் இந்த காலேஜ் பேர போட்டு ஹோம் பேஜ் வந்துரும். அத டிஸ்ப்ளே காமிக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அந்த காலேஜ் பேர் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த காலேஜினுடைய வெப்சைட்டுக்குள்ள போயிடும். நானே அப்படிதான் பார்க்கிறேன். அதனால எல்லா காலேஜுக்கும் வெப்சைட் நமக்கு தெரியாது. காலேஜ் நேம கூகுள் குரோம்ல குடுத்தீங்கன்னாவே ஒரு லிஸ்ட் வரும். ஓகேவா? ஒரு டிஸ்ப்ளே வரும். அதுல வந்து நீங்க காலேஜ் நேம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டே அதான் இருக்கும். ஹோம் பேஜ்ங்கிற மாரி அபிஷியல் வெப்சைட் அப்படின்னு ஏதாவது போட்டு இருக்கும். அந்த காலேஜ் பேர் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிரும். அதுல டிஸ்ப்ளேல ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்லயே ஃபிளாஷ் நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? அத பார்த்து கிளிக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல இருக்கிறத வச்சுக்கிட்டு ஜெனரல் ரேங்க் லிஸ்ட்டா இருந்தா உங்க ரேங்க் லிஸ்ட் என்ன அந்த கம்யூனிட்டில என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டா இருந்தா அப்படியே டைரக்ட்டா பார்த்துக்கலாம். ஓகேவா? டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.